ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மொபைல்ல வந்து யூஸ் பண்ணிட்டுருப்போம். நெறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருப்போம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். நெறைய ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அந்த ஆட்ஸ வந்து எப்படி நம்ம வந்து பிளாக் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ இத வந்து நீங்க நீங்க Google யூஸ் பண்றது தான். Google Chrome ஓப்பன் பண்ணீங்கன்னா, ரைட் டாப் கார்னர்ல 3 டாட் இருக்கு. அது இங்க இருக்கு பாருங்க. இந்த ரைட் 3 டாட் கார்னர்ல இருக்க 3 டாட்ட வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதில செட்டிங்ஸ் நெறைய இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வந்து பாப்பப்ல வந்து ஒரு ஒன் பை ஒன்னா இருக்குல்ல. இதில வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இந்த செட்டிங்ஸ தான் நம்ம வந்து உள்ள போணும். ஸோ இந்த செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ ஓகேவா? ஸோ இதில வந்து நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஸோ இதில வந்து என்ன இருக்கு? ஓகேவா? ஸோ இதில வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இதில வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது சைட் செட்டிங். நம்ம இந்த சைட் செட்டிங் இருக்கா? அந்த சைட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணணும். இந்த சைட் செட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி உங்களுக்கு நெறைய ஹெட்லைன்ஸ் மாரி நெறைய வரும். ஸோ இதில வந்து என்னன்னா, நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றக்கூடிய ஆப்ஷன் வந்து வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? இதில வந்து கன்டென்ட்ஸ் இருக்கா? இதில வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பாப்அப் அந்த யுபிஎஸ் அண்ட் ரீடைரக்ட் இத வந்து குடுத்துறணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்கதுல வந்து மேல வந்து சைட் யூ கேன் சென்ட் டூ த பாப்அப் யுபிஎஸ் அண்ட் த யூசர் ரீடைரக்ட் அது ஆன்ல இருந்ததுன்னா, ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. டோன்ட் அலோவ் திஸ் சைட் த சென்ட் த பாப்அப் யுபிஎஸ் த ரீடைல்ஸ் இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இத ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா, நம்ம அப்படியே ஆட்ஸ வந்து நம்ம அத அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே பேக்கப் பண்ணிட்டீங்கன்னா, இன்ட்ரூசர் ஆட்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இது வந்து என்னன்னா, ஸோ எனி சைட் யூ விசிட் யூ கேன் இது ஷோ எனி ஆட்ஸ் டூ யூ. ஸோ இது வந்து நீங்க நெறைய சைட்ல யூஸ் பண்ணீங்க. அந்த சைட்ல இப்ப யூஸ் பண்ணீங்க. பிளாகு, யூடியூபு நீங்க ஏன்னா Googleல சர்ச் பண்ணும்போது நெறைய சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த சைட் உள்ள போகும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரூசர் ஆட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம பிளாக் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்ப பிளாக் பண்ணிட்டா நம்ம ஆட்ஸ் வந்து நெறைய வரத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து Google நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ மொபைல்லயே நம்ம வந்து இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மொபைல் வந்து ஃபோன்ல வச்சிருப்பீங்களா, உங்களுக்கு ஃபோன் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம இன்னொரு செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ ஃபோன்ல வந்துட்டு நீங்க இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு நெறைய வரும்ல, தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஸோ அத வந்து நீங்க அப்படியே ஃபோன் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா, ஸோ இதில வந்து கூகுள்ஸ் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அது சொன்னது வந்து கோ கூகுள் வந்து குரோம்ல வந்து சொன்னது. ஸோ இதில வந்து நம்ப ஃபோன் உள்ளயே வந்து கூகுள்னு ஒண்ணு இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. இந்த பாருங்க கூகுள்னு இருக்கா? ஃபோன் செட்டிங்ஸ்ல கூகுள் இருக்கிறத வந்து டச் பண்ணணும். ஸோ இத டச் பண்ணோம்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ரெக்கமெண்டட் வந்து ஆல் சர்வீஸ் குடுத்துக்கங்க. உங்க ஃபோன் வந்து சில ஃபோனுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆகலாம். ஸோ இது வந்து ஆல் சர்வீஸ் எங்க இருக்கோ, நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இதில வந்து பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து இருக்கு பாருங்க. பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. உங்களுடைய செட்டிங்ஸ்ல வந்து கூகுள் செட்டிங்ஸ்ல வந்து பிரைவசி அண்ட் செட்டிங்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, அதில வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம குடுத்துருக்காங்க. அதோ குடுத்துருக்காங்க பாரு ஆட்ஸ். இந்த ஆட்ஸ வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஆட்ஸ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க இத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஆட்ஸ் த பிரைவசின்னு இருக்கா? ஸோ இந்த ஆட்ஸ் த பிரைவசிய வந்து ஆன் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுவாங்க. ஹாட் டாபிக்ஸ் இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இது பாருங்க ஆன்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணா ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம மொபைல் ஆன்ல இருக்கு. ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ல சஜஷன் ஆட்ஸ் இருக்கா? இது வந்து சஜஷன் பண்றக்கூடிய அலோவ் பண்ற சஜஷன் ஆப்ப நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஆட் த மெஷர்மென்ட். ஸோ இதையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஓகே அப்ப எல்லாம் ஆன்ல இருக்குது ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டு ஸோ இது என்னன்னா இதுவுமே நம்ம ஆட்ஸ் வர்றத லாக் பண்றது தான். ஓகே ஆன் பண்ணிட்டு, ஸோ இதில வந்து என்ன ரீசெட் த அட்வர்டைஸ்மென்டிங் ஐடி. ஓகேவா? நம்ம வந்து எல்லாத்தையும் ஆன்ல குடுத்துட்டோம். நீங்க வந்து இது கன்ஃபார்ம் வந்து ரீசெட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீசெட் ஆயிடும். ஸோ அகைன் நீங்க மறுபடியும் உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்த்தோன்னா, நம்ம பாருங்க நம்ம ஆஃப் குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஆன்ல இருந்தது எல்லாமே ஆஃப்ல குடுத்துருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லாம் ஆஃப்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே இல்ல மறுபடியும் நான் எப்படி ஆன் பண்றது? அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ மறுபடியும் ஆன் பண்றது ஒண்ணும் இல்ல. இங்க டிலீட் அட்வர்டைஸ்மென்டிங் ஐடி இருக்குல்ல, இது குடுத்துட்டீங்கன்னா டிலீட் ஆயிடும். ஓகேவா? அப்படியே ஒண்ணு குடுக்கலாம். இல்ல ஆட்ஸ் வந்து பிரைவசில வந்து மறுபடியும் ஆன் பண்ணிட்டு, மறுபடியும் இப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது உங்க விருப்பம் தான். ஓகேவா? இது வந்து குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. இப்ப பாருங்க ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆன் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? ஸோ மறுபடியும் வந்து ஆட்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஆன் பண்ணி காட்டட்டுமா? ஸோ இதுல வந்து நீ மறுபடியும் வந்து குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து மறுபடியும் ரீசெட் குடுக்குறோம். ஓகேவா? ரீசெட் குடுத்துட்டோம்னா, ரீசெட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இப்ப எல்லாத்தையுமே ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இது ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். ஸோ உங்களுக்கு நான் ஆஃப் பண்ணியே காமிச்சிடுறேன். ஓகேவா? நீங்க வந்து எதுக்கு ஆன் பண்றீங்க? சில பேர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆஃப் பண்ணிட்டு மெஷர்மென்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் வந்து வரத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்படியே பேக் வாங்க. அப்படியே பேக் வந்ததுக்கப்புறம், இது வந்து கூகுள் செட்டிங் அப்படியே பேக் வந்தீங்கன்னா, கூகுள் இருக்கா? இதில வந்து வந்துட்டு நீங்க அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இதுலயுமே வந்துட்டு இதில வந்து ஃபோன் செட்டிங்ஸ்ல வந்து கனெக்ஷன் அண்ட் ஷேரிங். கனெக்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு உங்க மொபைல் சேனல் செட் பண்ணீங்க. இதில வந்து இந்த மொபைல்ல வந்து கனெக்ஷன் ஷேரிங் இருக்கு. ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதில வந்து என்ன பண்ணா விபிஎன் பிரைவேட் டிஎன்எஸ்
ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒண்ணு ஆஃப்ல இருக்கும். இல்ல ஆட்டோல தான் இருக்கும். எல்லாருக்கும் ஆட்டோல தான் இருக்கும். ஸோ ஆட்டோல இருந்ததுன்னா, நீங்க வந்து ஸ்பெசிஃபிக் டிஎன்எஸ்ன்னு இருக்கா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இது தான் காட்டும். டிஎன்எஸ் அட்ரஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம், ஸோ இது வந்து என்னன்னா டிஎன்எஸ் டாட் ஏடி காட்ஸ் அண்ட் டாட் காம் ஆட்ஸ் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எப்படி கொடுத்துருக்கோமோ அதேமாரி உங்கள் மொபைலில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்துக்கோங்க. இல்லை மொபைலில் கூட நோட் பண்ணி வச்சுங்க. நான் ஸ்டில் அப்படி நோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொடுத்துக்கணும். சேவ் பண்ணி கொடுத்துட்டுனா இது என்ன டிஎன்எஸ் அட்ரஸ் அப்படின்னா, இது மொபைல்லேயே நம்ம வந்து கூகுள்ஸ் நம்ம எல்லாம் ஆப் நம்ம என்னென்ன வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறோமோ இது மொபைல்லேருந்தே நம்மளுக்கு லாக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனுடைய சர்வீஸ் தான் இது. ஸோ இது என்ன டிஎன்எஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து இது வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டுமே நீங்க வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. தமிழ் டூ டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டூ டிரான்ஸ்லேஷன் போட்டு கூகுள்ல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது இனிமே குடுத்துருப்பாங்க. ஆட்ஸ வந்து லாக் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இது. ஸோ யாரும் பேனிக் ஆக தேவையில்ல. ஓகேங்களா? இந்த மாரி குடுத்துட்டு நீங்க சேவ் குடுத்துடணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்க உங்க மொபைல்ல சேஞ்ச் பண்ணிட்டா, உங்களுக்கு ஆட்ஸ் வர்றத அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.